பொதுக்காலம் 9ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியார் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெள்ளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை மீண்டும் சிக்க வைக்க ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு தகுந்த சரியான பதிலை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பதிலின் வழியாக நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். சீசருக்கு வரி செலுத்தவா வேண்டாமா என்று கேட்ட கேள்விக்கு ஒரு தெனாரியத்தை எடுத்து வர சொல்லி அதில் யாருடைய அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்டார். அதில் சீசருடைய அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். அந்த தெனாரியம் சீசருடைய அடையாளத்தை தாங்கியிருப்பதால் அது சீசருக்கு உரியது என்றார். ஆக அதை சீசருக்கு கொடுங்கள் என்றார். மீண்டும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்றார். இந்த நேரத்தில் கடவுளுக்கு உரியது எது என்ற கேள்வி எழும்புகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலில் உருவில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய அடையாளத்தை தாங்கியவர்களாக இருக்கின்றோம். கடவுளின் அடையாளத்தை தாங்கிய அனைத்துமே கடவுளுக்குரியது. அப்படியென்றால் நாம் கடவுளுக்குரியவர்கள். நாம் கடவுளுக்குரியவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக, நம் உண்மை அடையாளத்தை உணர்த்தும் விதமாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகின்றது. இந்த அடையாளத்தை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த அடையாளத்திற்கு ஏற்ப வாழ நான் தயாராய் இருக்கின்றோமா? அடுத்த கேள்வி, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள். இப்பொழுது நான் கடவுளுக்கு உரியவன், எப்படி கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கலாம் என்ற கேள்வி மனதில் எழலாம். அன்புக்குரியவர்களே, எப்படி நானும் நீங்களும் கடவுள் உருவில் இருக்கிறீர்களோ அதே போல் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களும் கடவுளுக்குரியவர்களே, அவர்களும் மறு கிறிஸ்துவதான். நம் அருகே இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்கின்ற பொழுதெல்லாம், செய்கின்ற உதவியெல்லாம் கடவுளுக்கே செய்கின்றோம். ஆக நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது, பிறரை அறிந்து கொள்கின்ற பொழுது, பிறருக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது நாம் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கின்றோம். ஆக இன்றைய இந்த புதிய நாளில் கடவுளுக்கு உரியவற்றை நம் சொல், செயல், சிந்தனையால் கொடுக்க நாம் தயாராய் இருக்கின்றோமா? நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணியை, கடவுளுக்கு செய்ய வேண்டிய அன்பை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கொடைகளை நம் அருகில் இருப்போருக்கு, நமக்கு அடுத்திருப்போருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். அப்பொழுது நாம் கடவுளுக்கு உரியதை கொடுக்க முயற்சி செய்கின்ற, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ்கின்றோம். இதற்கான அருளை, ஆசீரை வேண்டி ஜெபிப்போம். அத்தகைய மனிதர்களாக வாழ முயற்சிப்போம். ஆமேன். ஜெபம். வெளிப்படுத்தும் ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே, கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை எங்கள் உண்மை அடையாளத்தை எங்களுக்கு நினைவூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே தருணத்தில் இந்நாள் வரை எங்கள் உண்மை அடையாளத்திற்கு தகுந்த உகந்த வாழ்க்கையை வாழாத தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம்.
நாங்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எங்களுக்கு கொடையாக இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்றீர். இந்த புதிய நாளிலே எங்கள் சொல், செயல், சிந்தனை வழியாக எங்கள் உண்மை அடையாளத்தை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழ வளர தேவையான அருளை, ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளை பொறுப்புணர்வோடு, அதுவும் எங்கள் உண்மை அடையாளத்திற்கு உரிய பொறுப்புணர்வோடு அந்த காரியங்களை செய்ய எங்கள் செயல்கள், எங்கள் சொற்கள், எங்கள் சிந்தனைகளின் வழியாக எங்களை சுற்றியிருக்கும் நபர்களையும் அவர்கள் உண்மை அடையாளத்தையும் அறிந்து உமக்கு பணிவிடை செய்கின்றோம் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணிவிடை செய்ய, ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பு செய்ய, ஒவ்வொரு மனிதர்களையும் புரிந்து கொள்ள தேவையான முயற்சி எடுக்க தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை தாரும். இதன் வழியாக உம்மை பிரதிபலிக்கின்ற மறு கிறிஸ்துவாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்து அவனாக அவளாக வாழ வளர எங்களுக்கு வழிவகை செய்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.